புழு உரம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை. அது நம்ம கிட்ட ஒரு மாடு ஒரு கண்ணு இருந்தாலே போதும். செங்கல் ரெடி பண்றதுக்கு நாங்க எங்க மண்ணை எடுத்து நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க மண்ணை எடுத்துட்டு சாணம் சுண்ணாம்பு மண்ணு போட்டு செங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2010 4 மாடோட ஆரம்பிச்சோம். இப்போ எங்க கிட்ட 1200 மாடுகள் இருக்கு. ஜெய டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீவித்யா. நான் ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலான்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டத்துக்கிட்ட வச்சுருக்கேன். என்கிட்ட 1000க்கு மேற்பட்ட நாட்டு ரக மாடுகள் நான் வளர்த்துட்ருக்கேன். என்னுடைய சின்ன வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்து என்னோட படிப்பு கல்லூரி படிப்பெல்லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோட திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆச்சு. இந்த நகர்ப்புற வாழ்க்கையிலேருந்து நான் என்னோட கிராம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மேலே ரொம்ப காதல் கொண்டு அதனால நாங்கள் இந்த பிஎஃப் டெக் சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் நான் விவசாயம் கற்றுக்கிறதுக்காக பண்ணேன். ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம்னா என்ன, மாடுனா என்ன, எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாமல் ஒரு சூழ்நிலையிலேருந்து தான் நான் வந்தேன். அதனால இந்த 3 வருஷம் இந்த கல்லூரி படிப்பை நான் முடித்தேன். எல்லாரும் இந்த ஃபெர்டிலைசர் கெமிக்கல் இதெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற அந்த நிலத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு அப்படி முடிவெடுத்தோம். அப்போ அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன அவசியம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடு தான். ஸோ அப்போ எப்படி அதுவும் நம்மளுடைய நாட்டு மாடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு 4 மாடு வச்சு முதல்ல இந்த கோஷாலாவை ஆரம்பித்தோம். அப்போ இந்த விவசாயத்துக்காக இந்த மாடுகளை நாங்கள் பயன்படுத்தும் போது தான் நிறைய நாட்டு மாடுகள் இந்த மாதிரி சந்தைக்கு வெட்டுக்காக போடுது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சிட்டோம். ஏன் அப்படி போகிறது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது தான், நாட்டு மாடு கிட்ட பால் மட்டும்தான் இருக்குது. பால் 1 லிட்டர் 2 லிட்டர் பால் இருக்கும். அந்த பாலை நம்ம விற்று அந்த மாடை பராமரிக்கிறதுக்கு முடியல. அதனால அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், அந்த மாடை அவனால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாடை அடிமாட்டுக்கு வித்துடுறான். இந்த மாதிரி அடிமாட்டுக்கு போகிற மாடுகள் எங்களோட சுற்றி கிராமத்தில் யார் யார் இந்த மாதிரி நாட்டு மாடுகள் கொடுக்குறாங்க, விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த மாதிரி நாட்டு மாடுகளை நாங்கள் முதல்ல வாங்க ஆரம்பித்தோம் எங்களோட விவசாய தேவைக்காக. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இந்த நாட்டு மாடுலேருந்து பால் இல்லாமல் நம்ம வேற என்ன பண்ணலாம். நார்மலாக எல்லாருமே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரட்டி தட்டுவாங்க, இல்லை அந்த எருவை ஒரு கண்டெய்னரில் அப்படியே அனுப்புவாங்க. அப்படி ஒரு கண்டெய்னரில் கொடுக்கும்போதும் அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆகாது அந்த அமௌண்ட். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் வேற விதமாக யோசித்தோம். இந்த சாணத்திலேருந்து வேற என்ன பண்ணலாம், இந்த சாணத்தை எப்படி மற்ற பொருளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நாங்கள் இந்த மாதிரி சாணத்திலேருந்து வரட்டி இல்லாமல் சாம்பிராணி, ஃபினாயில், அதுக்கப்புறம் தூபத்தி, கொசுபத்தி, நம்ம ஒரு நாள் நமக்கு காலையில் நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த பசுமாட்டு சாணத்திலேருந்து பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எங்கே எடுக்கிறாங்க, அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன இடுபொருள் தேவை அப்படின்றத எல்லாத்தையும் போய் நாங்கள் நிறைய இடத்துல இருந்து போய் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு திட்டம். நாங்கள் எப்படி இந்த இயற்கை விவசாயத்திலேருந்து இந்த சாண பொருட்களை மற்ற பொருட்களாக தயாரிக்கிறது எப்படின்றத கற்றுக்கிறதுக்கு ஆரம்பத்து எங்களுடைய தேடல் இதுவாக தான் இருந்தது. ஸோ அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, முதல்ல சின்னதாக வச்சு இந்த மாதிரி சின்ன மிஷினரிஸ் வச்சு நாங்கள் ஆரம்பித்தது இந்த சாம்பிராணி. ஏன் நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோன்னா, நம்ம சாம்பிராணின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாம்பிராணி நம்ம பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த சாம்பிராணியோட புகையினால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிக விதமான கெமிக்கல் அது போடுறதுனால நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு அடையிறதும் இல்லாமல் நமக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த சாம்பிராணியை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த சாம்பிராணிக்கு நாங்கள் சின்னதாக ஒரு மிஷின் வாங்கி இந்த சாணத்தை வச்சு நாங்கள் சாம்பிராணி பண்ண ஆரம்பித்தோம். அந்த சாம்பிராணியிலே 3 விதமாக பண்ணோம். அதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி பண்ணோம், அப்புறம் ஒரு சிலிண்டர் டைப்பில் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு மாதிரி பண்ணோம், அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணோம், ஸ்டஃப் பண்ணாமல் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம என்ன ஒன்று பண்ணுறோமோ அதை நம்ம வேறு விதமாக யோசித்து பண்ணும்போது தான் நம்ம அதை சந்தைப்படுத்தவும் முடியும்.
அதுக்கான மக்கள் கிட்ட வந்து அதான ஈடுபாடும் வந்து கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் யோசிச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சாணத்துல இருந்து சாம்பிராணிகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எங்க கோஷாலா வந்து நாங்க பாத்தீங்கன்னா 2016 வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அதுல வந்து நாங்க ரெகக்னைஸ்ட் பண்ணி எங்க கோஷாலாவை நாங்க ஆரம்பிச்சோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் பண்றதுக்கு 2010 4 மாடோட ஆரம்பிச்சோம். இப்ப எங்க கிட்ட 1200 மாடுகள் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு ரக மாடுகள், அதாவது நம்மளோட இந்திய மாடுகள் தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாடுகளை வச்சுதான் நாங்க பராமரிச்சுட்டு இருக்கோம். அதுல நிறைய வந்து காளைகள் தான் வந்து அடிமாட்டுக்கு போகிறது. ஸோ அந்த காளைகள் வந்து என்னன்னா, இப்போ யாரும் வந்து விவசாயம் வந்து காளைகளை வச்சு ஏறு விடுறது இல்லை, எல்லாருமே வந்து டிராக்டர் வச்சு விடுறாங்க. அப்போ அந்த காளைகள்னால ஒன்றும் பயன் இல்லை அப்படின்ட்டு காளைகளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காளைகளை பயன் இல்லாமல் கொடுக்காம இருக்கிறதுக்காக நாங்கள் காளை மாட்டோட சாணத்துலேருந்து என்ன பண்ணோம்னா வரட்டியா பண்ணோம். எல்லாருமே யோசிக்கலாம், வரட்டி ஒரு காமன் தானே, எல்லாருமே தட்டுறாங்க தானே, அந்த வரட்டியில என்ன நம்ம ஸ்பெஷலா பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் வரட்டியை நம்ம ஒரே மாதிரி எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்காம அதுல வேற வேற சைஸா ஒத்தொத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்கும். அந்தந்த தேவைகளுக்கு ஒரு சைஸ்ல நாங்களே ஒரு பைப்பு மாதிரி வச்சு கட் பண்ணி 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் வாரியா கட் பண்ணி அது ஒரு அழகா ஒரு டை மாதிரி மோல்டு பண்ணி அந்த வரட்டியை ரெடி பண்ணி நாங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதனால என்ன ஆகுன்னா அட்ராக்ட் ஆனாங்க. இன்னும் என்ன இது அப்படின்னு மக்கள் வந்து கேட்குற அளவுக்கு அந்த வரட்டியை வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த சைஸ்ல வந்து நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு பொருட்களையும் வந்து நம்ம யோசிச்சு பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த தேடல்கள் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நான் சேலத்துல போய் ஒரு கோஷாலால ட்ரைனிங் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாரும் பண்றாங்க அப்படின்றது நம்ம போய் ட்ரைனிங் கத்துட்டு வரோம். அதே மாதிரி முக்கியமானது வந்து இந்த பஞ்சகவ்ய தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இந்த நம்ம எப்படி நம்மளோட ஆயுர்வேதிக் சித்தாவோ அதே மாதிரி இந்த மாட்டோட சாணம் கோமியத்துல இருந்தும் நம்ம சில மெடிசன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட போய் நான் இந்த ஹெர்பல் சோப் பண்றது அந்த மாதிரி கத்துட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்லிக்க போறேன்னா, என்ன ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன். நான் நம்ம ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்தோன்னே பல்லு தேய்ப்போம். அப்போ பல் பொடி பவுடர் போட்டுப்போம், சோப்பு போடுவோம், சோப்பு பவுடர் ஃபினாயில் அப்புறம் சாம்பிராணி தூப்பத்தி வரட்டி. நம்ம நார்மலாக தெரியும் எல்லாருக்குமே நெய் காமனாக எல்லாருமே பண்ணுறது. பால் ப்ராடக்ட் டைரி ப்ராடக்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ்லேருந்து நம்ம இந்த சானிடைசர் ஹேண்ட் வாஷ்லேருந்து எல்லாமே வந்து இந்த பஞ்சகவ்ய ப்ராடக்ட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கோச்சானம் கோமியம் பால் தயிர் நெய் இதிலேருந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாஸஸ் போயிட்டு வந்து நாங்கள் வந்து அந்த கிளாஸ் போயிட்டு வந்தோன்னே ஒரு ரொம்ப ஆர்வத்தில் சரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிகினிங்கில் பண்ணோம். ஆனால் அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா படித்தது வேற ப்ராக்டிக்கல் வேற அப்படின்றத நான் தெரிஞ்சிட்டேன். ஸோ ஒரு 6 மாதம் என்னோட போராட்டத்துக்கு அப்புறம் நாங்களே வேற ஃபார்முலாஸ் ரெடி பண்ணி அந்த கரெக்டான அந்த மக்களுக்கு கொண்டு போய் அது சேர்க்குற அளவுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ நார்மலாக இப்போ வந்து சாம்பிராணியில் என்ன பெருசாக இருக்க போகுது, தூபத்தில் என்ன இருக்க போகுது அப்படி சொல்கிறீங்க, அதுலேயும் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் போடணும். ஏன்னா நம்ம அதை வந்து உள்ள சுவாசம் பண்றோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன கரெக்டான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு அதையும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நான் சொல்றது வந்து மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட். நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், சென்னையில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கும் தெரியும். இந்த மண்புழு உரம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆனால் அதே சமயத்தில் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது. ஸோ அதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதுக்கு நம்ம வேற ஒண்ணுமே செலவு பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருட்கள் சாணம். இந்த மண்புழுன்றது எல்லாருக்குமே தெரியும், விவசாயியோட நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்புழுவோட வேலையை
நம்ம இந்த வெறும் சாணம் கொடுத்தா போதும், அதோட எச்சத்துல இருந்து எடுக்கிற அந்த உரம் இருக்கு இல்லையா, அந்த உரம் அவ்வளவும் தங்கம் தான். அந்த உரத்தை நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களும் சரி, விவசாயம் பண்றவங்களுக்கும் சரி, நம்ம குறைஞ்ச விலையில கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான பொருள் கிடைக்கும் போது நம்ம கிட்ட மக்கள் தேடி வருவாங்க. ஸோ நான் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது காமனாக சொல்லுவேன், இந்த மாதிரி மண்புழு உரம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேலை. அது நம்ம கிட்ட ஒரு மாடு ஒரு கன்று இருந்தாலே போதும் அப்படி சொல்லுவேன். ஸோ இந்த மண்புழு உரம் காமனாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த பஞ்சகவ்யம் கரைசல், இது நீங்கள் வந்து செடியில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, இதெல்லாம் வந்து இந்த ஃபெர்டிலைசர் எல்லாருமே பண்ணுறது தான். நாங்களும் அந்த ஃபெர்டிலைசர் பண்ணோம். இந்த பஞ்சகவ்ய கரைசல், அமிர்த கரைசல், இந்த மாதிரி பொருட்களும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் முக்கியமாக மெயினாக வந்து நம்ம இந்த கோஷாலா மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகுன்னு சொல்லுவாங்க, சாணக்கட்டை. இந்த சாணக்கட்டை எதுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விறகு அடுப்பு எதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த விறகு அடுப்புக்கு பதிலாக இந்த சாணக்கட்டைகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஆரம்பத்தில் 2020 கோவிட் வந்தது இல்லையா, அப்போ கோவிட் வந்தபோது நிறைய பேர் வந்து இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளத்தினால தான் இறந்து போனாங்க. அப்போ நிறைய உடம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு விறகு இல்லாமல் மரம் இல்லாமல் இருந்தபோது இந்த சாணக்கட்டைகள் வந்து ரொம்பவே உபயோகமாக இருந்தது. ஸோ அப்போ இந்த சாணக்கட்டைகள் தயாரிக்கும் போது இது ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சாணம் கொடுத்தீங்கன்னா அந்த சாணத்துலேருந்து இந்த சாணக்கட்டை வரும். அப்போ இது நீங்கள் இதனால் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து வெட்டுறது வந்து தடுக்கப்படுது, அதே மாதிரி பசுக்கள் வந்து பாதுகாக்கப்படுறது. இந்த மெத்தடில் தான் வந்து நாங்கள் இந்த சாணக்கட்டைகள் பண்ண ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டைகளுக்கு ஈக்குவலான அந்த கலோரி வந்து அதில் இருக்குது, அதாவது அந்த பர்னிங் கலோரி. ஸோ இப்போ அந்த மரம் நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு இந்த சாணக்கட்டைகளும் நம்ம கொடுக்கும்போது மக்கள்கிட்ட இது அதிக அளவு ரீச் ஆச்சு. ஏன்னா இப்போ மரத்தை நம்ம வெட்டாமல் பாதுகாக்கிறோம், நம்ம அதுக்கு தேவையான நம்ம என்ன எரிக்கணுமோ அந்த பர்பஸ்க்கும் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். அப்படின் போது நிறைய பேர் வந்து இந்த சாணக்கட்டைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த சாணக்கட்டைகள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் கோஷாலா மூலமாக. இப்போ மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த லோக்கல் வில்லேஜஸில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். மாடு இருந்தால் அந்த மாடை வந்து வெட்டக்கூடாது, அந்த மாடு மூலமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்கலாம், இது மூலமாக நம்ம இவ்வளோ வருமானம் எடுக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அப்போ மக்களுக்கும் என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க இந்த பசுமாடோடையே பொழுந்து வந்ததுனால அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல, இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சாணி வந்தால் தூக்கி ஒன்று வீடு தெளித்து முழுகிடுறாங்க, இல்லை தூக்கி ஓரமாக கொட்டிடுறாங்க. ஆனால் அந்த சாணத்துலேருந்து இவ்வளோ பொருட்கள் நம்ம விதவிதமாக பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் அதை இன்ட்ரெஸ்டாக பண்ணி அவங்க இந்த மாதிரி சாம்பிராணி, வரட்டி இதெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மாடுகள் வந்து இந்த மாதிரி கடைக்கு போகாமல் இருக்கிறது வந்து தடுக்கப்படுறது. நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால இப்போ ஒரு 40 பேர் 45 பேர் எங்களோட கோஷாலாவில் வேலை செய்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற வில்லேஜ் மக்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற மாட்டுலேருந்து கொண்டு வர சாணியை நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது இன்னும் ஒன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சாணத்துலேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஃபினாயில் பண்ணுறோம். சாணத்துலேருந்து எப்படி ஃபினாயில் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. சாணத்துலேருந்து கோமியத்துலேருந்து ஃபினாயில் பண்ணுறோம். கோமியத்துலேருந்து ஃபினாயில் பண்ண முடியுமா, அந்த கோமியம் ஸ்மெல் வராதா, அதை எப்படி வீட்டில் தெளிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்தில் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கோமியத்துலேருந்து எடுத்து பண்ணுற ஃபினாயில் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் ஃபினாயில் அளவுக்கு இல்லை, நல்ல வரும், நறுமணம் வரும். ஏன்னா அதை ப்ராசஸிங் பண்ணுறது தான் எல்லாமே இருக்கு. நீங்க யோசிக்கணும், நம்ம விதவிதமா நாங்க யோசிக்கும் போதுதான் எங்களுக்கும் புதுசா ஐடியா கிடைச்சது. இது வந்து நம்ம நார்மலா நம்ம எல்பிஜி எல்லார் வீட்லயுமே இருக்கும், அதுக்கு பதிலா வந்து நம்ம யூஸ் பண்றதுதான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 பேர்ல இருந்து 100 பேர்ல இருந்து 500 பேர்ல இருந்து 2 பேர்ல இருந்து சமைக்கிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்கு. சாண எரிவாயு வந்து நம்ம என்ன தேவை அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
நம்ம சாணம் நம்ம எவ்வளோக்கு சாணம் வந்து நம்ம கரைச்சி விட்றோமோ அது மூலமாக வர கேஸ் தான் வந்து இந்த சாண எரிவாயு. இது மூலமாக நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு சப்சிடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு மாதத்துக்கு கேஸுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? 1300 1400 எனக்கு தெரியக்கூட தெரியாது சிலிண்டர் ரேட்டு. ஏன்னா நான் வந்து சிலிண்டரே வாங்கினதே கிடையாது. கடந்த ஒரு 15 வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த சாண எரிவாயு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சிலிண்டர் ஆகிறதோ அந்த சிலிண்டர் வந்து எனக்கு அப்படியே வந்து நான் வந்து எங்கள் கோஷாலால் வேலை செய்கிறவங்க ஒரு 50 பேருக்கு வந்து டெய்லி வந்து 2 வேளை சாப்பாடு இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நாங்கள் இந்த சாண எரிவாயு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த மண்புழு உரத்துக்கு வந்து நம்ம அந்த உணவு சாணம் தான் கொடுக்குறோம் இல்லையா, அதோட ஃபுட்டு வந்து சாப்பாடு வந்து சாணம் தான். அதுக்கு பதிலாக இந்த ஸ்லரி கொடுக்கும்பொழுது இன்னுமே வேகமாக என்ன பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து நமக்கு ரெடி ஆகிறது. ஸோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நாளில் நமக்கு ஒரு உரம் ரெடி ஆகுதுன்னா இது மூலமாக நமக்கு ஒரு 5 நாள்லேயே நமக்கு உரம் ரெடி ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கிற நம்ம அந்த கேஸை வந்து நம்ம மித்தேன் கேஸை எடுத்துடுறோம். அதுதான் நமக்கு பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வர இந்த வேஸ்டேஜை நம்ம கலெக்ட் பண்ணி அதுதான் ஸ்லரின்றாங்க. அதை நீங்கள் டைரெக்டாகவே உரமாக வந்து விற்கலாம். விவசாயத்துக்கு நிலத்துக்கு போடலாம், செடிக்கு போடலாம், மாடி தோட்டத்துக்கு போடலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த ஸ்லரியை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இதுக்கு அரசாங்கமும் நமக்கு சப்சிடி வந்து கொடுக்கறது. இப்போது நாங்கள் வந்து எங்களதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கோபர் கேஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அது மூலமாக எங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கிறது. நாங்கள் நேற்று சொன்னபடி இந்த ஃபினாயில் பற்றி நான் சொன்னேன். இந்த ஃபினாயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறோம். அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த கோமியத்திலேருந்து வர அந்த அம்மோனியா கண்டென்ட்டை நாங்கள் எடுத்துடுறோம். அதை டிஸ்டிலேஷன் பண்ணி அம்மோனியா கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வர வேப்பரை கலெக்ட் பண்ணுறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவர்க்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அர்க்காலேருந்து தான் நாம் வந்து இந்த ஃபினாயில் வந்து ரெடி பண்ணுறோம். இதில் நம்ம நார்மலாக இந்த ஃபினாயில் போட்டால் என்ன யூஸு, அதனால் என்ன யூஸு அப்படின்னா இது நேச்சுரலாக நம்ம பண்ணுறது. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நேச்சுரல் பொருள் வந்து இப்போ நமக்கு இயற்கை விவசாயமோ ஆர்கானிக் பொருட்களோ எல்லாம் வந்து இப்போ மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இயற்கையை தேடி எல்லாருமே வராங்க. அப்போது இப்போ ஒரு ஆர்கானிக் பொருளை போய் வாங்கணும்னா, இப்போ ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃப்ரூட் வாங்கினோன்னா நார்மலாக விளைவிக்கிற பொருளை விட இதோட விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ எல்லாராலையும் வந்து அந்த இயற்கை பொருளை அடைய முடியல. அதுதான் வந்து ஒரு பெரிய வருத்தம். அப்போ இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதே ஒரு இயற்கை பொருட்களை நம்ம இந்த கெமிக்கலில் என்ன ஃபினாயில் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இயற்கையான பொருளும் கிடைக்குது, விலையும் கம்மியாக இருக்கும்போது அப்போ மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு, அந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் வந்து இந்த ஃபினாயிலை கொடுக்குறோம். அப்போ அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது, புதுசாக பார்க்குறாங்க. எப்படி ஒரு கோமியம், அந்த கோமியம்னா தெரியும் எல்லாருக்குமே ஸ்மெல் வரும். இந்த கோமியத்துலேருந்து எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கோமியத்துலேருந்து ஃபினாயிலா அப்படின்னு வந்து முகம் சுளிக்கிறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணோன்னா நிஜமாவே நீங்கள் இது கோமியத்துலேருந்து தான் பண்ணுறீங்களா, இது எப்படி உங்களுக்கு பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது இப்போ எல்லாருமே அப்போ நம்மக்கிட்ட ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த செயற்கையை தேடி போகிறதில்ல, நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா விலையும் கம்மியாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு 1+1 2 ஆஃபர் கிடைக்கும் போது அவங்க தாராளமாக நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இதை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஃபினாயிலை பற்றி இவ்வளோ சொன்னேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்பொடி பண்ணுறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து சாண பிள்ளையார். இது நிறைய பேர் வந்து இந்த விதை பிள்ளையாருன்னு வந்து பண்ணியிருப்பாங்க. சாண பிள்ளையார் இவங்க என்ன டிவைனாகவே பேசணும் இல்லை, சாண பிள்ளையார் நம்ம எல்லாருமே வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம இந்த பிள்ளையார் சிலை வந்து நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டர் பாரிஸோ இல்லை அதில் அடிக்கிற அந்த கெமிக்கலோ அதை கொண்டு நம்ம கடலில் கொண்டு விடுறோம். அப்போ அந்த கடல் வந்து மாசுபடுது. அப்போ அதில் இருக்கிற உயிர்கள் வந்து அழியுது. இது மாதிரி இல்லாமல்
நம்ம இந்த சாணத்துல இருந்தே பிள்ளையார் பண்றோம். சாணத்துல வந்து என்ன பண்றோம்னா சாணம் மஞ்சள் ரெண்டும் போட்டுக்கிறோம். மஞ்சளும் ஆன்டிசெப்டிக், இதுவும் சாணமும் ஆன்டிசெப்டிக். அப்ப ரெண்டும் போட்டு நம்ம பிள்ளையார் பண்ணும்போது நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டையும் மாசுபடுத்தாம நம்மளோட வழிபாட்டு முறையும் மாறாம இந்த பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம கொண்டாடலாம். இப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்தி நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு நம்ம கடல்ல போட்டாலும் கடலும் மாசாகாது. அதே மாதிரி நம்மளுக்கு சென்னையில இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிள்ளையார் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளையாரை கொண்டு எங்கேயா கொண்டு எதாவது வச்சுட்டு வந்துடலாம். அது மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாம நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு பக்கெட்டில் வச்சுட்டோம்னா அந்த பிள்ளையார் கரைஞ்சிட்டாருன்னா நம்ம அது செடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வெறும் சாணம் தான் இருக்குது. அதுலேயே நம்ம விதை வச்சு கொடுத்தோன்னா ஒரு மரம் வளரும், செடி வளரும். சாண செங்கல் வந்து யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் சொன்னபடியே சாணம்னா கரைஞ்சிடுமே, எப்படி அதை கட்டுறது, சாணம் வந்து எரிஞ்சிடுமே. ஏன்னா நார்மலாக சாணத்தில் பண்ணுற பொருட்கள் எல்லாமே எரியற பொருட்களை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சாம்பிராணியோ இல்லை வரட்டியோ இந்த கட்டையோ எல்லாத்தையும் போட்டு நம்ம எரிச்சுன்னு தான் இருக்கோம். இப்போ சாணத்துல எப்படி நீங்க வந்து செங்கல் பண்ணிட்டு அதை எப்படி எரியாம இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் சாணம் மட்டும் போடுறது இல்லை, சாணத்தில் வந்து நம்ம சுண்ணாம்பு சேர்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம மண். ஸோ நம்ம சாயில் வந்து கரெக்டான அந்த ஒரு சாயில் இருக்கணும். அந்த சாயில் கரெக்டான சாயில் இருந்தால் தான் அந்த கரெக்டான கம்போசிஷனில் போட்டால் தான் நமக்கு இது வரும். இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, இது எங்கே விற்றுட்ருக்கீங்களா அப்படின்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சாண செங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் மண்ணை எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மண்ணை எடுத்துட்டு சாணம் சுண்ணாம்பு மண் போட்டு செங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த செங்கலை நாங்கள் அங்கே கோஷாலாலே வந்து தயாரிச்சிட்ருக்கோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம செங்கல் தயாரிக்கும் போது 60% ஆஃப் சாணம் வந்து நமக்கு யூஸ் ஆயிடுறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் பண்ணுற அந்த மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தோட தேவைகள் வந்து கொஞ்சம் கம்மி இருக்கும். சேம் டைம் வந்து மற்ற பொருட்களோட நம்மளோட பொருட்களும் வந்து அதில் இடுபொருட்களும் போட்டால் தான் வந்து அந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ண முடியும். பட் இந்த சாண செங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சுண்ணாம்பு ரொம்ப கம்மி விலை, அதுக்கப்புறம் மண்ணை எடுத்துக்க போகிறோம். இந்த சாணம் 60% யூசேஜ் ஆகும்போது எல்லாருக்குமே என்ன ஆகும்னா, ஆஹா மாடு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாண செங்கலை ரெடி பண்ணிவிட்டு எங்களோட கோஷாலாவில், ஏன்னா எங்கள் கோஷாலா பற்றி சொல்லணும்னா நாங்கள் டெய்லி வந்து எங்களுக்கு மாடு வந்துட்டு இருக்கோம். வெளியில் நிறைய ஸ்லாட்டரில் ரெஸ்கியூ பண்ணுவோம், ஆக்சிடெண்ட் ஆகிற பசுமாடு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் வந்து எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அது கவனிக்க யாரும் ஆள் இல்லை ஓனர் இல்லை அப்படின் போது, இல்லை மாடை வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணுது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோஷாலாவில் கொண்டு வந்து மாடுகளை நம்மளுக்கு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு அப்பப்போ வந்து நம்ம அந்த ஷெல்டர் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வெளியில இருந்து கல் வாங்கும்பொழுது எங்களுக்கு கல்லோட செலவே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சாண செங்கலை வந்து முயற்சி பண்ணோம். இப்போ அந்த சாண செங்கலை ரெடி பண்ணிட்டு எங்கள் கோஷாலால கட்டுற நாங்கள் ஷெல்டருக்கு எல்லாமே இந்த சாண செங்கல் வந்து வச்சு தான் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் கோட்ரஸ் கட்டி கொடுக்குறோம். அந்த கோட்ரஸ்லேயும் வந்து இந்த சாண செங்கல் போட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கும் அந்த சாண செங்கல் மூலமாக வந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து நாங்கள் சாண செங்கல் பண்ணியாச்சு, அடுத்தது செங்கல் வச்சு கட்டிட்டோன்னா, அடுத்தது மண் வச்சு கட்டிட்டோன்னா அதுக்கு மேலே பிளாஸ்டர் போடணும். அந்த பிளாஸ்டர் போடுறதையும் வந்து நாங்கள் சாணத்தில் ரெடி பண்ணுறோம். அந்த பிளாஸ்டர் போட்டு சாணத்தை போட்டு அதை மூழ்கிறோம். நீங்கள் கலவை போட்டு மூடாமல் சாணத்தையே போட்டு நாங்கள் மூடுறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஒரு வீடுன்னு ஒன்று ரெடி பண்ணோன்னா முதல்ல செங்கல் வச்சு கட்டுவோம், அதுக்கப்புறம் பிளாஸ்டர் போடுவோம், ஃபைனலாக வந்து பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு நாங்கள் யோசிக்கும் போது சாணத்தில் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ சாணத்தில் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பெயிண்டிங் வந்து எப்படி நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் பெயிண்டிங் பண்ணுவீங்க, பெயிண்டிங் வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி கலர் வருமா, இல்லை மற்ற கம்பெனிக்காரங்க கொடுக்குற மாதிரி இந்த விதவிதமான கலர்ஸ் வருமா, எப்படி வரும் அப்படின்றத நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி சாணத்தில் நம்ம வெளியே கெமிக்கலில் என்னென்ன கலர்ஸ்
வருதோ நேச்சுரல் கலர்ஸ் கொடுத்து அந்தந்த கலர்ல வந்து நாங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சாண பெயிண்ட் பத்தி நான் என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம சாண பெயிண்ட் பண்ணும்போது அதுல 70% வந்து ரா மெட்டீரியலை நம்ம இந்த சாணத்தை பயன்படுத்துகிறோம். 30% நீங்கள் என்ன போடுறீங்க, 30% நம்ம அதில் கெமிக்கல் சேர்க்குறோம். அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் கலர்ஸ், நீங்கள் என்னென்ன ஒன்றுத்துக்கு ஒரு கலர் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். பெயிண்டிங் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இதுக்கு வந்து நம்மளோட இந்த நார்மல் பெயிண்டிங்கோட நம்ம காம்படிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து நார்மல் பெயிண்டிங்கோட இது விலை வந்து நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். இதிலே நாங்கள் பட்டி ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒன்று பண்ணும்போது அதோட கண்டினியூஸாக இது ஒன்று அது ஒன்று பண்ணக்கூடாதுன்னும் போது நம்ம பிளாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பட்டி ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எமல்ஷன் ரெடி பண்ணுறோம், ஆயிலும் பண்ணுறோம், வாட்டரும் பண்ணுறோம், டிஸ்டம்பர் பண்ணுறோம். இவ்வளோ பொருட்கள் பண்ணியாச்சு. இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது? நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்றாங்க. மார்க்கெட்டிங் இப்போ பண்ணுறது வந்து மெத்தடு ரொம்ப எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு மொபைல் ஃபோன் தான். ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பொருட்கள்லாம் கூட ஆன்லைன் மூலமாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன். என்னோட டார்கெட் வந்து எண்ட் யூசர் தான். டைரெக்டாக நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கஸ்டமருக்கு நம்ம இது ஒரு டீலர் வச்சு அப்படி வச்சு கொடுத்தும்போது நம்மளோட ப்ராடக்ட் டைரெக்டாக கஸ்டமருக்கு போகாது, அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு கிடைக்காது. இப்போ பிகினிங்கில் நம்ம கொடுக்கும்போது சின்ன மிஸ்டேக் வரும்போதெல்லாம் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட வெல்விஷராக மாறி எங்களுக்கு அந்த சின்ன டிப்ஸ் கொடுக்கும்போது தான் நாங்கள் எங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எங்களை வந்து நாங்கள் மோல்ட் பண்ணிவிட்டு மாற்றிட்டே இருந்தோம், மாடிஃபை பண்ணி பண்ணோம். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட எண்டு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் டைரெக்டாக. அவங்க எப்படி எங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம கோஷாலாவில் வர விசிட்டர்ஸ் நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட முக்கியமான டார்கெட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களுக்கு தான் வந்து இதை கொண்டு போகணுன்றது எங்களோட கான்செப்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் முதல்ல நம்மளோட இந்த பொருட்களோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நாங்கள் மேக்சிமம் வந்து வில்லேஜ் இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து இந்த ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பொருட்களாக இருந்தாலும் சரி, சாண பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சாணக்கட்டையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவங்க வந்து அவங்கள கொஞ்சமாக நம்ம இதை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறோம். நான் இந்த சாணக்கட்டைகள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டதுக்கப்புறம் நிறைய வில்லேஜில் இருக்கிறவங்க, சின்ன இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, லைக் பிரியாணி கடை அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் வந்து நம்மக்கிட்ட இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு எங்களுக்கு இந்த மரக்கட்டை ரேட்டு வந்து இவ்வளோ வருது, நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த சாணக்கட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அதனால் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை விற்கணுன்றது. சென்னையில் இருக்கிற மக்கள் ஆஸ் இட் இஸ் அவங்க நல்ல பொருட்களை அவங்களுக்கு தேடும்பொழுது அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஷாப் சென்னையில் 2-3 ஷாப் வச்சுருக்கோம். அந்த ஷாப் மூலமாக அவங்க நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நல்ல பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது மார்க்கெட் ஆகும். அது என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் வந்து அங்கங்கே ஸ்டால்ஸ் போடுவோம். நல்ல ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் எதுலையாவது நம்ம ஸ்டால்ஸ் போடுவோம். ஏதாவது ஒரு கோவில் ஃபங்க்ஷன்னா ஸ்டால்ஸ் போடுவோம், ஒரு மேரேஜ் ஹாலில் ஸ்டால்ஸ் போடுவோம். அந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு தான் நம்ம பப்ளிக்கிட்ட நம்ம இதை கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு நல்ல பொருட்களை நம்ம பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா செகண்ட் வாட்டி அவங்களே நம்மள தேடி வருவாங்க. அதுக்கு நானே வந்து உதாரணமாக இருக்கேன். பால் இல்லாத பசுக்கள்லேருந்து என்னென்ன பண்ணலான் போது நாங்கள் இந்த சாணத்துலேருந்து சாண பொருட்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம முக்கியமானது வந்து இந்த செங்கல், சாண பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சாணக்கட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, அப்படி எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இனி ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ரெடி பண்ணுறது, அதாவது
நம்ம சோலார்லேருந்து பவர், இப்போ நம்ம எப்படி நம்ம கரண்ட்டை ரெடி பண்ணுறோம், தண்ணிலேருந்து பண்ணுறோம், விண்மில்லேருந்து பண்ணுறோம், ஆட்டம்லேருந்து பண்ணுறோம், அப்புறம் இப்போ வந்து சோலார்லேருந்து ரெடி பண்ணுற மாதிரியே இந்த கோபர்லேருந்து பவர் ரெடி பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து சாணம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சாணத்தில் வந்து ஃபியூயல் ரெடி பண்ணுறது. இது ரெண்டும் வந்து ஃப்யூச்சர் ப்ராசஸாக வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து நிறைய வந்து நமக்கு சாணம் தேவைப்படும். அப்போது அதுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, லோக்கலில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற மக்கள்கிட்டேருந்து சாணம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்போது அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, சாணம் வந்து ஒரு பணம் ஒரு பணமாக அவங்களுக்கு மாறும்போது அவங்களும் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டடாக இன்னும் கொஞ்சம் கூட மாடு வளர்ப்பாங்க. இது மூலமாக பசுமாடு நிறைய வந்து அடிமாட்டுக்கு போகாமல் வந்து பாதுகாக்கும். இன்னொன்று அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நமக்கும் வந்து இந்த ஃபியூயல் பற்றாக்குறையோ இந்த கரண்ட் பற்றாக்குறையோ இல்லாமல் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அதை நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். இப்போது மாடுனா மாட்டுனால என்ன பயன் இருக்குது, மாடுல என்ன பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் மாடுனால இவ்வளோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். மாடோட வெறும் ஒரு சாணம் தான். அந்த சாணத்தை எப்படி நம்ம மாற்றி யோசிக்கும் போது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு கிடைச்சது. இதுக்கு நம்ம என்னென்னா முக்கியமாக நமக்கு தேவை வந்து மாடுனா என்ன அப்படின்னு நான் சின்னதாக சொல்லிடுறேன். மாடுனா செல்வம்வாங்க அந்த காலத்தில். ஒருத்தரோட பொருளாதாரம், அவங்க ஒரு செல்வந்தரா அவங்க ஒரு ஏழையா அப்படின்றது டிசைட் பண்ணுறது இந்த மாடை வச்சு தான் நம்மள டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மாடுனா செல்வம். அப்போ அந்த மாடு செல்வம் இருக்கும்போது நாம ஏன் வந்து கஷ்டப்படணும், அப்போ ஏன் நம்ம ஏன் மாடை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன யோசிக்கிறாங்க. அப்போ யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் வருது. நம்ம நாட்டு மாடு, நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னபடி நாட்டு மாடுகள் எங்கிட்ட இருக்குது, ஜெர்சி மாடுகள் ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்மளுடைய நாட்டு மாடுகளோட சாணத்தில் கிடைக்கிற பாக்டீரியாக்கள் ஜெர்சி மாட்டோட கிடைக்கிறதுல விட 100 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. நம்ம நாட்டு மாடுகள் தான் வந்து நம்ம அழிஞ்சிட்டே இருக்குது. நாட்டு மாடுகள்ன்றது நம்ம நாட்டோட செல்வம். அதை நம்ம காப்பாற்றணும். அப்போ நம்ம காப்பாற்றும் போது அதுக்கான பயன்கள் நமக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக வந்து நாட்டு மாடுகள் வந்து காப்பாற்றப்படணும். நாட்டு மாடுகள் காப்பாற்றப்படும் போது அதோட சேர்ந்து நம்மளுடைய காளைகளும் காப்பாற்றப்படணும். தொடர்ந்து வந்து காளைகள் வந்து நம்ம உழவுக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய மண்ணும் நல்லா இருக்கும், நம்மளுடைய உணவும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்மாழ்வார் சொல்லுவார் ஒரு வாட்டி, மாடுகளை வச்சு ஏன் உழவு ஓட்டணும், டிராக்டரை வச்சு ஏன் உழவு ஓட்டக்கூடாது அப்படின்னா, நம்ம மாடை வச்சு உழவு ஓட்டும் போது அந்த மாடு அதுலயே சாணி போடும், கோமியம் போடும், அது மக்கும், அது உரமாகும். அந்த சாணத்தை சாப்பிட மண்புழு வரும். அந்த மண்புழு வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும்போது அந்த பயிருக்கு தேவையான காற்று கிடைக்கும். அந்த மண்புழு அங்கேயே வந்து அதோட எச்சத்தை இடும். அப்போ அது நமக்கு உரமாகும். அந்த உரம் மூலமாக நமக்கு பயிர் விளையும். ஸோ இவ்வளோ நன்மைகள் வந்து மாடு இருக்குது. நம்ம தொடர்ந்து டிராக்டர் ஓட்டினோன்னா நம்மளோட மண் வந்து கடினமாகும். அதனால் நீங்கள் எல்லாருமே மாட்டு வச்சு உழவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார். அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம மாடுகள்ன்றது நம்மளுடைய செல்வம். நம்மளுடைய நாட்டு மாடுகளை காப்போம், நம்மளுடைய தேசியத்தையும் காப்போம். நன்றி, வணக்கம்.